ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் அதுக்கான சொல்யூஷனை தேடி போயிட்டுருப்போம், கரெக்டாக? நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சிந்திக்கிறதே கிடையாது. லைக் ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் ஹேராக இருக்கட்டும், இல்லை பிம்பிள்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடடா நம்ம ஹேர் ஃபால் ஆகுது, அடடா நமக்கு ஒயிட் ஹேர் வந்துடுச்சு. இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை ஆனதுக்கப்புறமா தான் அதுக்கான சொல்யூஷனை தேடிட்டு இருக்கோம். பட் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னா இந்த டயட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி வர எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டால் 90% கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டயட்டு நம்மளுடைய ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், இளநரையும் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம முகத்தில் வர பருக்களையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இந்த டயட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே ஹெல்த்தில் பாதி இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புக்குமே இந்த சத்து தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க மீடியோக்குள்ளே போகலாம். பசி காதலிக்குது, கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆட்டின மாவை இன்னொருத்தன் திங்கிறதா கூடாது, கூடவே கூடாதுடா. நான் ஃபஸ்ட்டு சஜஷன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா காளான் தான். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காளானை ரெகுலராக சாப்பிட மறந்துடுறோம். இதை வீக்லி ட்வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய ஜிங்க்கும் காப்பரும் இருக்கிறதுனால நம்முடைய ஸ்கேல்ப் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மெலனினை நிறையவே ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ காளானை சாப்பிட மறக்காதீங்க. ரெண்டாவதாக காலிஃப்ளவர். இது தமிழில் பூக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் ஒரு பொய்யான தகவல்களால் சாப்பிடாமல் தவிர்த்துடுறாங்க. பட் உண்மையாலுமே இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு புதிய முடி வளர்ந்து வர்றதுக்கு இந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் இருந்தால் மட்டும்தான் அது சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ரொம்ப நாள் டிலே ஆகாமல் சீக்கிரமாக வளர்ந்து வரும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில், வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. மூணாவதாக கருவேப்பிள்ளை. என்னடா இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சொல்லிட்டீங்களா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நான் மட்டும் எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா கருவேப்பிள்ளை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை கருவேப்பிள்ளை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்கில் கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ உங்கள்கிட்டயே நான் அப்படியே சொல்லிக்கிறேன். இந்த கருவேப்பிள்ளை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ். இதை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கான ஒரு தனி வீடியோவே நான் போடலாம். பட் இது முடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது. முடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குது. ஹேர் ஃபாலிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் மெலனின் நிறைய ரீஸ்டோர் பண்ணுது. ஸோ கருவேப்பிலையை மறக்காமல் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிடும் போது கருவேப்பிலை எடுத்து தான் வைப்பீங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையை ஓரமாக எடுத்து வைக்கும் போது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்டு ஒருத்தன் கத்தி கதர்னானே, அதுக்காவது இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். நான் ஏன் இதை உங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். நிறைய பேர் ப்ரோ என்னுடைய முடி ஃபுல்லாக நிறைச்சிருச்சு ப்ரோ என்னோடய முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது படிக்கும்போது எனக்குமே அந்த ஃபீலிங்ஸ் புரியுது. ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரெல்லாம் அந்த கருவேப்பிலையுடைய பெனிஃபிட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கருவேப்பிலையை ரெகுலராக சாப்பிடுவீங்க, அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான்காவதாக கூஸ்பெரி. அப்புறம் நீங்கள் உடனே பாடுவீங்க, இவன் ஒரு லூஸ் மாதிரி. எனிவே பரவாயில்ல, நெல்லிக்காய் தாங்க அடுத்து. இந்த நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். பட் அதை விட தாண்டி இதில் நிறையவே இருக்குது. இதில் ஹை ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இளநரையை ரொம்ப தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஜென்ரல் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இதில் சில பேர் டவுட் கேட்பீங்க, பெரிய நெல்லிக்காவா சின்ன நெல்லிக்காவா அப்படின்னு கேட்பீங்க. எந்த நெல்லிக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய நெல்லிக்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லது. அட்லீஸ்ட் பர் டேக்கு 1ஆவது சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ஐந்தாவது நட்ஸ். இந்த நட்ஸில் நிறைய காப்பர் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நிறைய காஸ்ட்லியாகவும் இருக்குது. அதானே சொல்கிறீங்க? ஆமாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஹேருக்காக செலவு பண்ணி தான் பார்ப்போமே. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் நாம செய்ய முடியுமா? அவன் ஆர்டர் போடலே, அன்பதான் சொல்லுவேன். கொஞ்சம் மாற்றி தான் பார்ப்போமே. ஸோ மறக்காமல் கூடவே நட்ஸும் நிறையா எடுங்க. அது மெலனினை பூஸ்ட் பண்ணிவிடும். ஹேருக்கு ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவதாக பெருச்சம்பழம்.
நான் விற்கலைங்க. உங்கள் தெருவில் யாராவது வந்து விற்பாங்க, இல்லை கடையில் விற்பாங்க. அங்கே போய் இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் டெய்லியும் வந்து 4-5 எடுத்துக்கோங்க. ரொம்பவே ரிச்சஸ்ட்டு அயனு. ஸோ அயனும் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தலையில் புதிய முடி அதிகமாக வளரணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் அதிகமாக வேணும். ரத்த ஓட்டம் வேணும் அப்படின்னா ரத்த அணுக்கள் வேணும். ரத்த அணுக்கள் வேணும் அப்படின்னா அயன் வேணும். அயன் வேணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் வேணுங்க. இந்த பேரிச்சம்பழத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் கிரியேட் ஆகும். அப்பா மூச்சே வாங்கிடுச்சு. ஸோ அதனால் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். புரியுதுங்களா? 7வதா கேரட். இந்த கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி இதில் நிறையவே இருக்குது. விட்டமின் கே இருக்குது, கால்சியம் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கேரட்டையும் மறக்காமல் சாப்பிடுங்க. நானாக ரெகுலராக கேரட்டை பச்சையாகவே சாப்பிடுவோம்ப்பா அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 8வதா என்னுடைய சஜஷன் பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்லையும் அவைலபிளாக இருக்கும். இது கிடைக்கல, காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற கரும்பு ஜூஸ் குடித்தாலே போதும். அதில் இருக்க சக்தி தான் இதிலுமே இருக்குது. ஸோ அதை குடிக்க முடியல அப்படின்னா இந்த கரும்பு ஜூஸை சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, செலினியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, பல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இளநரையை ரொம்பவே தடுக்கக்கூடியது. ஸோ முடிஞ்சால் இதையும் சாப்பிடுங்க. சரி நீ ரொம்ப மொக்க போடுற, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு, நீ என்ன சாப்பிடுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு தானே சொல்கிறீங்க. புரியுதுங்க எனக்கும். ஸோ இந்த வீடியோவில் வரப்போகிற எல்லா காய்கறி பழங்களையும் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. என்னது அவ்வளோதானா? இதுக்கா இவ்வளோ சீனு அப்படி தான் கேட்குறீங்கன்னு தெரியுது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆமாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.